வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழை வணங்கி தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் தலைவர் நம் மதிப்பிற்குரிய திரு சத்யநாராயணராஜ் பாலகுரு அவர்களுக்கும், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் பாரதி கண்ட புதுமை பெண் மதிப்புறு முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தமிழ் ஆளுமை வாழும் வரலாறு எங்கள் மதிப்பிற்குரிய கோபாலையா அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்க காத்திருக்கும் தமிழ் ஆர்வலர் அன்பிற்கினிய அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இணையம் வழியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த வரவேற்பை பதிவு செய்து நாம் இன்று மதுரை காஞ்சி 17ஆம் பாகத்திற்குள் நுழைகிறோம். இன்னும் 2 பாகங்களே இருக்கிறது, நிறைவுக்கு வந்துவிட்டோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 687ஆம் அடிகளுக்கு மேலே. நேத்து, அதாவது போன வாரம் நாம் பார்த்ததனுடைய சின்ன ரொம்ப சுருக்கமான ஒரு முன்னோட்டம். பொதுவாக ஒரு இலக்கியம் என்பது ஒரு பாட்டுடை தலைவனை வைத்து அவன் அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி அந்த இலக்கியம் எழுதப்பட்டதற்கான நோக்கத்தை புலவர் செம்மையாக இந்த இலக்கியத்தில் நம் மாங்குடி மருதனார் செய்திருக்கிறார். இங்கே பாட்டுடை தலைவனாக தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் இங்கே சிறப்பாக திகழ்கிறான். இப்போ நெடுஞ்செழியனுக்கு இந்த இலக்கியத்தை அவர் எழுதியதற்கான முக்கியமான காரணம் என்ன என்று பார்த்தால், வாழ்க்கையின் நிலையாமை தத்துவத்தை அவனுக்கு உணர்த்துவதற்காக. சொல்லுவோம் இல்லையா, நம்ம வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருப்போம், வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு பெரியவங்க நம்மளை நிறுத்தி சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம் நெடுஞ்செழியனுக்கு புலவர் எடுத்து இயம்புவதாக எழுதப்பட்ட இலக்கியம்தான் இந்த மதுரை காஞ்சி. சரி, அத ஒரே வரியில சொல்லிட்டு போயிடலாம், தம்பி இந்த வாழ்க்கை நிலை இல்லப்பா, பார்த்து பக்குவமா நடந்துக்க. நம்ம புலவர் அப்படியெல்லாம் செய்யவில்லை. ரொம்ப அழகாக ஒரு மதுரை மாநகரத்தை, அதனுடைய வளத்தை, செழிப்பு நிலையை, அந்த மதுரை மாநகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய நம் நெடுஞ்செழியனின் பராக்கிரமத்தை, அவனுடைய போர் திறமையை, படைத்திறமையை, வலிமையை, அவன்கிட்ட இருந்த படை வீரர்களை எதையுமே விட்டு வைக்கல நம் புலவர்கள். 5 நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 நிலங்களுடைய வளமும் ஒருங்கே இங்கே மதுரையில் இருந்தது. குறிப்பாக சொல்ல போனா அந்த மதுரை எப்பொழுதுமே ஜேன்னு இருக்கும், பகலாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி. அதற்காகத்தான் நம் புலவர் இங்கே நாளங்காடி, அல்லங்காடி, அதாவது பகலில் நடக்கக்கூடிய கடைகள், இரவில் நடக்கக்கூடிய கடைகள், அங்கே என்னென்ன விற்கப்படும், அங்கே வணிகர்கள் எவ்வளவு நேர்மையோடு இருந்தார்கள், உழவர்கள் எப்படி இருந்தார்கள்னு எல்லாம் சொல்லியாச்சு. நெடுஞ்செழியனுடைய வள்ளல் தன்மையை பத்தியும் வெகுவாக சொல்லிவிட்டார். ஒரு இடத்துக்கு அவன் போனா அவன் எப்படி அவர்களை அடக்கி ஆளுவான், அதே சமயத்தில் அவர்களை காத்தும் ரட்சிப்பான் அப்படிங்கிற வகையில நம் புலவர் அற்புதமாக சொன்னார். சரி, போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, அந்த மதுரை மாநகரத்திலே ஒவ்வொரு சாமத்திலும் என்னென்ன நடந்தது, என்னென்ன விற்கப்படும், இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேய் நடமாடுற நேரம் இரவு நேரம்னு. பேய்களும் நடமாடும், கடவுளும் நடமாடுவார்கள். அந்த இடத்தில் கள்வர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், காவலர்கள் அவர்களுக்கு என்ன செய்வார்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆக இதுவரைக்கும் நாம் பார்த்திருந்தது முதற் சாம நிகழ்வு. போன வாரம் என்ன பண்ணாங்க, குரவை, தழுவு, வெறி, இப்படி சொற்பொழிவு, பாட்டு, ஆட்டம்னு ஒரே ஆரவார ஒலி எங்குமே கேட்டுக்கொண்டிருந்தது. சரி, 2ஆம் சாமத்தில் என்ன நடந்தது, சங்குகளின் முழக்கம் எல்லாம் அடங்கி போயிற்று, மகளிர் எல்லாம் தம் இல்ல கதவுகளை சாத்தி விட்டார்கள். 3ஆம் யாமத்துல என்ன நடந்துச்சு, அலையவிந்த கடல் போல, அதாவது ஆர்ப்பரித்த அலைகள் எல்லாம் அமைதியாக அடங்குவது போல அங்கே நள்ளிரவில் எல்லோரும் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அங்கேதான் பேயும் அணங்கும் கழுகும் நடமாடக்கூடிய காட்சி, அங்கே கடவுள்களும் வந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. 4வது யாமத்திற்கும் வந்துவிட்டோம். இங்கே பேய் கூற்றம் இதெல்லாம் சுழன்று கொண்டிருந்தன, அங்கே கடவுள்களும் காவலர்களும் காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு போன வாரம் நான் நிறைவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கு நம்ம 17வது பாகத்திற்குள் நுழைகிறோம். மதுரையின் சிறப்பை பற்றி நம் புலவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மைபடு பெருந்தோள் மழவர் ஓட்டி இடைப்புலத்து ஒளிந்தேந்து கோட்டு யானை பகைப்புலம் கவர்ந்த பாய்பரி புரவி வேல்கோலாக ஆள் செல நூறி
காய்சின முன்பின் கடுங்கட்கூழியர் ஊர் சுடு விளக்கின் தந்த ஆயமும் நாடுடை நல்லையில் அணங்குடை தோட்டி நாள்தோறும் விளங்க கைதொழு பழிச்சி நாள் தர வந்த விழுக்கலம் அனைத்தும் கங்கையம் பேராறு கடற்படர்ந்தாங்கு அளந்து கடையறியா வளங்கெழு தாரமோடு புத்தேள் உலகம் கவினி காண்வர மிக்கு புகழெய்திய பெரும்பெயர் மதுரை. இங்க பெரும்பெயர் மதுரைன்னு முடிக்கிறாரு நம்ம புலவர். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். மைபடு பெருந்தோள் மழவர் ஓட்டி இடைப்புலத்து ஒளிந்து ஏந்து கோட்டு யானை. அங்க என்ன நடக்குதுன்னா, நல்ல அகன்ற பெரிய தோளை உடைய பகைவர்கள், மர வீரர்கள், அந்த வீரர்கள் மறவர்களை பற்றி சொல்றாங்க. அவர்களையெல்லாம் தடுத்து நிறுத்தி அவர்கள் விட்டு சென்ற அவர்கள் இப்ப சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தங்க அடிக்க வரும் பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை வெல்வது. அப்ப என்ன நடக்கும்? வந்தவங்க அப்படியே போட்டதை போட்டபடி ஓடி போயிருவாங்க. அவர்கள் விட்டு சென்ற அந்த போர்க்களத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய யார்? நன்றாக நிமிர்ந்த தந்தத்தை உடைய யானைகள். பகை புலம் கவர்ந்த பாய் பரிப்புரவி. அந்த பகைவர்களின் நாடுகளிலிருந்து இவர்கள் அதாவது கொண்டு வரப்பட்ட, இறக்குமதின்னு சொல்லக்கூடாது, வென்று கொண்டு வரப்பட்ட பாய்ந்து செல்லக்கூடிய குதிரைகளும் வேல்கோலாக ஆள் செல நூறி அவர்கள் கையில் உள்ள வேலையெல்லாம் ஆண் நிறைகளை ஓட்டக்கூடிய கோலாக கொண்டிருப்பார்களாம். காய் சின முன்பின் கடுங்கண் கூழியர், அந்த ஆணிரையை காத்திருந்த வீரர்களை எல்லாம் வெட்டி எரிகின்ற சினத்தை கொண்ட வலிமையை உடையவர்கள். ஊர் சுடு விளக்கின் தந்த ஆயமும், அப்படிப்பட்ட அந்த வலிமையை கொண்டவர்கள் கொடூரத்தையும் உடையவர்களாக இருப்பார்கள். ஏன்னா ஒரு போர் படைக்களத்துல இருக்கும் பொழுது இவனை வெட்டலாமா வேண்டாமான்னு நல்ல நேரம் பார்த்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. பந்தமா அடிச்சு தூக்கணுமான்னு இருப்பாங்க. அவர்களுக்கு வலிமையும் கொடூரமும் ஒரு சேர இருக்கும். அப்படிப்பட்ட மறவர்கள் பகைவர்களின் ஊர்களை எல்லாம் சுடுகின்ற அந்த விளக்கில் கொண்டு வரப்பட்ட பசும் திரள், அந்த கூட்டமாக கொண்டு வரப்பட்டதை பற்றி பேசுகிறார்கள். நாடு உடை நல் எயில் அணங்குடை தோட்டி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோட்டை, நல்ல நல்ல பெரிய அரண்கள், அதெல்லாமே வருத்தப்படக்கூடிய அளவிற்குள்ள கதவுகள், அங்கே செய்யப்பட்டிருந்த அந்த வாயில் கதவுகள் நாள்தோறும் விளங்க கைதொழு பழிச்சு நாள் தர வந்த விழுக்கலம். இது என்ன சொல்ல வராங்கன்னா, தினந்தோறும் தமக்கு செல்வம் வந்து வந்து குவியும்படியாக கையால் தொழுதும் வாயால் வாழ்த்தியும் திரையாக வரியாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட சிறப்பான அணிகலன்கள். சும்மா ஏனோ தானோலாம் கொண்டு வரல. அவர்கள் கொண்டு வரப்பட்ட அனைத்துமே சிறப்பு பொருந்தியவை. அதுவும் எப்படி வந்திருக்கு? நம் நெடுஞ்செழியனுக்கு வரியாக செலுத்தப்பட்டவை. கங்கையம் பேராறு கடற்படர்ந்தாங்கு, அந்த கங்கை வந்து அழகிய பெரிய கடலிலே கலப்பது. கங்கைங்கிற ஆறு எப்படி கடல்ல ஓடி வந்து கலக்குமோ அப்படி சென்றார் போல அளந்து கடையறியா வளம் கெழு தாரமுடு. முடிவுனா என்ன அப்படிங்கிற ஒண்ணு இல்லாத அளவுக்கு அளந்தெல்லாம் பார்க்க முடியாது. அங்கே குவிக்கப்பட்ட செல்வங்களின் நிலை அப்படி இருக்கிறது. அப்படியான பொருட்களுடன் புத்தேள் உலகம் கவினிக்கான் வர, மேல் உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் காணக்கூடிய அழகை பெற்று மிக்கு புகழெய்திய பெரும்பெயர் மதுரை. நல்ல பெத்த பெயர், அப்படி பெரும்பெயர் சொல்லுவோம்ல, மிகுந்த புகழை உடைய அந்த பெரிய சிறப்புடைய மதுரையில். எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க நம் புலவர். அதாவது கங்கை ஆறு, கங்கை வளம் கடலில் எப்படி வந்து குவியுமோ அது போல இங்கே தார வளம். தாரம்னா என்னங்கிறது, இந்த இடத்துல சொல்லக்கூடிய தாரம்ங்கிறது என்ன சிறப்புங்கிறது இப்ப சொல்றேன். தார வளம் மதுரையில் குவிந்து கிடக்கிறது நம்ம புலவர் சொல்றாரு. பகைவர்களை எல்லாம் வென்று கொண்டு வந்த செல்வம். புத்தேள் உலகம்ங்கிறது தேவர்கள் இருக்கக்கூடிய உலகம். அதுபோல இந்த மதுரை மாநகரம் காட்சியளிக்கிறது. அதனாலேயே நம் புலவர் அதை பெரும்பெயர் மதுரை என்று அழைக்கிறார். புத்தேள் உலகம்னாலே அழகுதானே, தேவலோகம்னாலே அழகுதானே. அங்கே என்ன நினைத்தாலும் பெற முடியும். அதுபோலத்தான் இங்கே மதுரை அழகானதாக, என்ன வேண்டியதானாலும் அங்கே பெறக்கூடியதாக சிறப்புடன் இருந்தது. பலரும் இதனை புகழ்ந்ததால், எல்லாருமே இதை போற்றி போற்றி புகழ்ந்ததால் இதற்கு பெரும்பெயர் மதுரை என சொல்லுகிறார்கள். தாரம் அப்படின்னா தரக்கூடிய பொருள். அளவே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லையெல்லாம் மீறி குவிந்து கிடக்கிறது. அங்கே செல்வ வளம் மண்டி கிடந்ததான். ஏன் இப்படி மண்டிக்கிட்டு வர கோவத்துலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குவிதல், ஒரு உணர்வு குவிதலை எப்படி மண்டுதல்னு சொல்லுவோமோ அது போல இங்கே பொருட்குவியல் மண்டி கிடக்கிறது நம்ம மதுரையில். என்னென்ன தாரங்கள்? பகைவர் நாட்டை எல்லாம் இவர்கள்
கைப்பற்றும் பொழுது, சுடும் பொழுது அந்த விளக்கு வெளிச்சத்தில் கூலியர்ங்கிறது ஒரு படை, நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே. அந்த கூலியர் படை கொண்டு வந்து தந்த பொருட்களை சொல்கிறார்கள். வேற்று நாட்டவர்கள் தங்களை, என்னை ஒண்ணு செஞ்சிராத, நான் நீ நீ சொன்னதெல்லாம் கேட்டு நடந்துக்கிறோம் அப்படின்னு தங்களை காப்பாற்றும்படி வேண்டி விரும்பி கொண்டு வந்து கைதொழுது நம் நெடுஞ்செழியனுக்கு தந்த பொருட்கள். கூலியர் இவர்கள் சென்று கொள்ளையிட்டு கொண்டு வந்தது, அதாவது ஆயம்னு சொல்றாங்க. ஆயம்ங்கிறது சுற்றம், கூட்டம். அது நம்ம படைகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், வீரர்களாக இருக்கலாம். அப்படி அவர்கள் கொண்டு வந்த ஆயம் ஒரு புது சொல் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த நாட்டவர் வாழ்த்தி வணங்கி தந்த விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது பயந்து கொடுத்தது வேற, உன்னுடைய புகழ் ஓங்குக அப்படின்னு நம் நெடுஞ்செழியனை வாழ்த்தி வணங்கி கொடுத்த விலை உயர்ந்த பொருட்கள். ஔவையார் அதியமானை மழவர் பெருமகன் அப்படின்னு சொல்லுவார். புறநானூறு 88ல சுட்டப்பட்டிருக்கும் அந்த மழவர் படையை ஓடச் செய்து அந்த கூலியர் படை கொண்டு வந்து தந்த ஆயத்தை அந்த பாட்டில் குறிப்பிட்டிருப்பார். போர்க்களத்தில் மழவர்கள் விட்டு விட்டு சென்ற அந்த யானை கூட்டம், சொன்னேன் இல்லையா, அந்த சுற்றம் கூட்டம், அதுதான் அந்த ஆயம். பகைவரிடமிருந்து பறித்து கொண்டு வந்த குதிரை கூட்டம், ஆக யானை கூட்டம், குதிரை கூட்டம், இவற்றை கொண்டு வந்தவர்கள் தான் நான் முன்பே சொன்ன கூலியர் இனப்படை வீரர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மழவரையெல்லாம் வேல் வீசி தாக்கி இவர்களிடம் இருக்கக்கூடிய வலிமையும் சினத்தையும் கொண்டு அவர்களுடைய ஊரையெல்லாம் எரித்துவிட்டு அந்த வெளிச்சத்தில் என்னென்னலாம் தெரிந்த யானைகள், குதிரைகள் அத்தனையையும் இங்கே ஓட்டிக்கொண்டு வந்து விட்டார்கள். அதை பற்றித்தான் சிறப்பா சொல்லியிருக்காங்க. இரும்பு புனைந்து இயற்றா பெரும்பெயர் தோட்டி அம்மலை காக்கும் அணிநெடுங் குன்றில் பழிங்கு வகுத்து அன்ன தீநீர் நளி மலை நாடன் நல்லின்னு புறநானூறு 150வது பாடலில் வன்பரணார் அழகாக சுட்டியிருப்பார். என்ன சொல்லி இருப்பார்னா, இந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரானவன் இந்த தோட்டிமலை நல்லி. இவன் என்ன செஞ்சானா, இந்த தோட்டிமலை கோட்டையை நெடுஞ்செழியன் கைப்பற்றி அழிக்காமல் இருப்பதற்காக ஒவ்வொரு நாளும் அவனுக்கு விழுமிய வளங்களாக கொண்டு வந்து கொடுத்தானாம். ஏன்னா நம்ம தோட்டிமலை நள்ளிங்கிறவர் வள்ளல் தன்மை உடைய பெரிய அருமையான அரசன். அவன் மக்களுக்கெல்லாம் எப்படி தன்னிடம் கழுத்தில் இருந்ததை அப்படியே கலட்டி கொடுத்துருவானா. ஒரு முறை அவன் காட்டில் வேட்டையாடி வரும் பொழுது அங்கே பசியோடு அமர்ந்திருந்த ஒரு பரணர்கள் அந்த மரத்தடியில உட்கார்ந்திருந்தவங்களை பார்த்து இவன் கால்ல அப்படியே இரத்த கலரையோட மான்களை எல்லாம் வேட்டையாடி வந்திருக்கிறான். அப்ப அவர்களை எல்லாம் பார்த்தவுடன் ஒரு பரிவோடு அவர்களிடம் அந்த கொண்டு வந்த இறைச்சியை தன் கையாலேயே சமைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறினானாம். என்ன ஒரு தன்மையா இருக்காங்க. நீங்க யாருன்னு கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல், உங்களிடம் கொடுப்பதற்கு என்னிடம் வேறு எதுவுமே இல்லைன்னு கழுத்தில் காலில் கடந்த முத்து மாலையெல்லாம் கலட்டி அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டானாம். பிற வழிநடுக்க இந்த பரணர்கள் அதை பற்றி புலவர்கள் பெருமையாக பேசிக்கொண்டு விசாரித்துக் கொண்டு செல்லும் பொழுது அவன் தோட்டிமலை கோட்டையை சேர்ந்த நல்லி, அந்த வள்ளல் நல்லிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்பேற்பட்ட நல்லியே நம் நெடுஞ்செழியன் அவனுடைய நாட்டை அழிக்காமல் இருப்பதற்காக அவனுக்கு தினமும் விழுமிய வளங்களை கொடுத்திருக்கிறான். கங்கை ஆறு கடலில் கலப்பது போல இந்த தார வளங்களெல்லாம் மதுரை துறைமுகத்தில் வந்து குவிந்து கிடந்தது. இந்த தார செல்வங்கள் கங்கையாறு காவிரியில் கலப்பது போல மதுரை முழுக்க குவிந்திருந்ததுன்னு சொல்றாரு நம் புலவர். கற்பனை உலகமாகிய வானுலகம் நமக்கு தெரியாது இல்லையா. வானுலகம் தேவருலகம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ரம்பை இருப்பாங்க, ஊர்வசி இருப்பாங்க, பொண்ணு இருக்கும், வைரம் இருக்கும், வைடூரியம் இருக்கும், நமக்கு கேள்விப்பட்டதுதான். ஆக இது கற்பனை உலகமாகிய இந்த தேவர் உலகம், வானுலகம். அதைத்தான் இங்கே புத்தேள் உலகம். அங்கே கற்பனையில் மட்டுமே காணக்கூடிய காட்சியை இங்கே மதுரை மாநகரத்தில் நாம் கண்ணெதிரே காண முடியும் நம்ம புலவர் சொல்றாரு. சரி, அடுத்து இந்த மதுரை மாநகரத்தில் நம் நெடுஞ்செழியன் இரவில் அவன் எப்படி துயில் கொள்கிறான் என்பதை பார்க்க இருக்கிறோம். ஒரே ஒரு நிமிடம். மன்னிக்கணும். இரவில் மன்னன் துயில் கொண்ட நிலைமை. எப்படி மன்னன் துயில் கொள்றதே ஒரு அழகு. அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது ஒரு அழகு, துயில் கொள்வது ஒரு அழகு, எழுந்து வருவது, போர் புரிவதுன்னு எத்தனை அழகு. அதை நம் புலவர் எப்படி பாடுகிறார்னு பார்க்கலாம்.
சினைத்தல மணந்த சுரும்பு படு செந்தி ஒன் பூம்பிண்டி அவிழ்ந்த காவில் சுடர் பொழிந்தேறிய விளங்கு கதிர் ஞாயிற்று இலங்கு கதிர் இளவெயில் தோன்றி அன்ன தமனியம் வழைய தாவில் விளங்கிளை நிலம் விளக்குறுப்ப மேதக பொலிந்து மயில் ஓர் அன்ன சாயல் மாவின் தளிரேரன்ன மேனி தளிர்புறத்து ஈர்க்கின் அரும்பிய திதலையர் கூரையிற்று ஒன்குழை புணரிய வண்தாள் காதின் கடவுட்கயத்து அமன்ற சுடரிதழ் தாமரை தாது படுபெரும் போது புரையும் வாழ்முகத்தாய் தொடி மகளிர் நருந்தோள் புணர்ந்து கோதையின் பொலிந்த சேக்கை துஞ்சி திருந்து துயில் எடுப்ப இனிதின் எழுந்து மன்னவன் படுத்திருந்த காட்சியும் அவன் எழக்கூடிய காட்சியையும் அழகாக பாடியிருக்கிறார் நம் புலவர். சினை தலை மணந்த சுரும்பு படு செந்தி ஒன் பூம்பிண்டி அவிழ்ந்த காவல். இந்த மரத்துல பாத்தீங்கன்னா அந்த கிளைகள் அங்கே வண்டுகள் அங்கே இருக்கக்கூடிய பூக்களுக்கெல்லாம் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கும். அந்த வண்டுகள் மொய்க்கக்கூடிய அந்த மலர்கள் எப்படி இருக்காமா, அப்படியே அந்த அசோக மரத்து பூக்கள் எல்லாம் செந்தீ போல ஒளியுடைய மலர்களாக இருக்கிறது. அந்த மலர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மகரந்தமும் பொன் போல மின்னுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அசோக மலர்கள் மின்னுகின்ற மலர்ந்துள்ள அந்த அற்புதமான சோலையில் சுடர் பொழிந்து ஏறிய விளங்கு கதிர் ஞாயிற்று இலங்கு கதிர் இளவையில் தோன்றியன்ன. அந்த ஒளியை பொழியக்கூடிய குடதிசை மலையில் ஏறிய கதிர், அதாவது நம் ஞாயிறு சூரியனை பற்றி இங்கே பேசுகிறார்கள். அவனிடம் விளங்கக்கூடிய இளம் கதிர் தோன்றினார் போல. நம்ம அதிகாலையில பார்த்திருப்பீங்க, அப்படியே சூரியன் எழுந்து வரும் பொழுது அப்படியே பொன்னில் வார்த்தது போல அப்படியே ஒரு ஒரு உலோக பந்து மாதிரி தகதகன்னு மின்னும். ஆனா அது கண் கூசுவது போலவும் இருக்காது, மென்மையான ஒரு கதிர் மாதிரி இருக்கும், இளம் கதிர். அதைத்தான் இங்க சுட்டுகிறார். தமனியம் வளைய தாவையில் விளங்கு இலை. ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த ஒளி சூழ்ந்து இருக்கக்கூடிய மின்னக்கூடிய மாசு மறு இல்லாத குற்றம் இல்லாது இருக்கக்கூடிய அணிகலன்களால் நிலம் விளக்குறுப்ப மேதக பொலிந்து இந்த பூமி இந்த நிலமே ஒளிபெறக்கூடிய அளவிற்கு மென்மையான பொலிவினை பெற்று மயில் ஓரன்ன சாயல் மாவின் தளிரியேர் அன்ன மேனி. ஆக மயில் போன்ற மென்மையை உடைய மா மரத்தின் தளிர் போன்ற மேனி, மா இலையே பார்க்கிறதுக்கு அழகாக இருக்கும். அதில் தளிர் இலைகளை பார்த்திருப்பீங்க, அப்படியே மென்மை, அதை தொட்டிங்கனாலே பட்டு போல இருக்கும், அப்படியே சுருண்டு இருக்கும், ஒரு ஒரு மாதிரியான ஒரு வயலட் கலர்ல இருக்கும், அதை பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. அப்படிப்பட்ட மென்மையான தளிர் போன்ற மேனி தளிர்புறத்து ஈர்க்கின் அரும்பிய திதலையர். நம்ம தென்னம் ஈர்க்கு அதையெல்லாம் ஒன்றாக சேர்த்துதான் வீட்டுல இந்த பெருக்குமாறு செய்வாங்க, நமக்கு அது தெரியும். அந்த ஈர்க்கு எப்படி இருக்கும், தென்னை இலை பச்சையாக இருக்கும், அந்த நரம்பு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈர்க்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இல்லையா. அந்த தளிரின் புறத்தில் இருக்கக்கூடிய ஈர்க்கு போல் இருக்கக்கூடிய திதலையுடைய பெண்கள். இது என்னப்பா புது சொல்லா இருக்கேன்னு பார்த்தேன். திதலைனா தேமல், அதாவது பொதுவாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய அங்கங்கே உடம்பில் இருக்கக்கூடிய வெளுப்பு நிறம், அது எப்படி இருக்கா, அந்த ஈர்க்கு பகுதியில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தை போல அந்த மடலின் நரம்பை போல இருக்கிறதா. கூரிய இற்று ஒன் குழை புணரிய வண்தாள் காதென். நல்ல கூர்மையான பற்கள், அந்த முல்லைப்பூ போன்ற பற்கள்னு சில புலவர்கள் எழுதுவாங்க. இங்கே கூர்மையான பற்களையும் ஒளியுடைய காதணிகளை உடைய காது, நல்ல அருமையான ஜொலிக்கக்கூடிய மின்னக்கூடிய காது அணிகளை குளைகளை அணிந்திருக்கக்கூடிய காதுகளை உடைய கடவுட்கயத்து அமன்ற சுடர் இதழ் தாமரை தாதுபடும் பெரும்போது புரையும் வாழ்முகத்து. கடவுள் தன்மை உடைய அந்த பொன் தாமரை பொற்றாமரை குளத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு போலும் இதழ்களை உடைய தாமரை, அந்த பொற்தாமரை குளம்னு சொல்லப்படுறதை பார்த்தாலே அந்த தகதகன் தங்கமே அங்க மின்னுவது போல அந்த தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட அருமையான ஒளியை வீசக்கூடிய நெருப்பு போல் இருக்கக்கூடிய இதழை உடைய தாமரையின் தாது, அந்த மகரந்தத்தை பற்றி சொல்லுகிறார். அப்படி தாதுகளை கொண்ட பெரிய மலரை போன்ற என்னவா ஒளியுடைய முகத்தினை உடைய
ஆய்தொடி மகளிர். இப்பதான் வராரு விஷயத்துக்கே. அதாவது அந்த மகளிர் கையில் அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் ஆராய்ந்த வளையல்களா? எப்படி? இருப்பதிலேயே சிறந்ததாக தேர்ந்து செய்யப்பட்ட ஆராய்ந்த வளையல்கள். அப்படிப்பட்ட வளையல்களை அணிந்த, அழகிய வளையல்களை அணிந்த மகளிர் நறுந்தோள் புணர்ந்து, நல்ல நறுமணமாக இருக்கக்கூடிய அவர்களின் தோளை சார்ந்து கோதையின் பொலிந்த சேக்கை துஞ்சி, நன்றாக தொடுக்கப்பட்ட மாலைகளால் பொலிவு பெற்ற அந்த படுக்கையில் துயில் கொண்டு திருந்து துயில் எடுப்ப இனிதின் எழுந்து, அவனுடைய அற்புதமான அந்த உறக்கத்திலிருந்து இனிதே எழுந்து உறங்கிய பாங்கு நம் நெடுஞ்செழியனை பற்றி அரண்மனையில் அவன் எப்படி உறங்கினான் அரசன் நெடுஞ்செழியன் சொல்றாரு. சூதர் மாகதர் எல்லோரும் துயிலெழுப்ப அவன் இனிதே இளம் ஞாயிறு போல மின்னும் வகையில் அவன் எழுந்து வந்தான். எப்படி துயில் கொண்டான்? மகளிர் தோளை தழுவிக்கொண்டு உறங்கிய நம் பாண்டியன் நெடுஞ்செழியன் துயில் எழுவான். நெடுஞ்செழியன் அவன் மகளிரை தழுவிக்கொண்டு அவர்களுடைய கூந்தல் எனும் மெத்தையிலே அவன் துயில் கொண்டான். அவனை இவர்கள் எல்லாம் எழுப்பினார்கள். யாரெல்லாம் எழுப்பினாங்க? அங்கே சூதர் மாகதர் எல்லோரும் வந்து எழுப்புகிறார்கள். அவன் துயிலிலிருந்து இனிமையாக எழுந்தானாம். புத்துணர்வு பெற்று எழுந்து வருகிறான். திருந்துயில்ங்கிறது புத்துணர்வு, துயில் களைந்து அவன் வருவது. வண்டுகள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செந்தி போன்று அங்கே அசோக மலர் மலரக்கூடிய காட்டில் சூரியனிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த இள வெயில் பட்டு எழுவது போல நம் மன்னவன் எழுகின்றான். அவன் தழுவி இருக்கக்கூடிய மகளிர் எப்படி இருந்தார்கள்? பொன்னையெல்லாம் வளைத்து உருக்கி ஒரு குறையும் சொல்ல இயலாதவாறு செய்யப்பட்ட அற்புதமான ஆராய்ந்து செய்யப்பட்ட அணிகலன்களோடு விளங்கினார்கள். அந்த நிலத்துக்கே விளக்கு வைத்தது போல மேன்மையுடன் அப்பெண்கள் விளங்கினர். அவர்களுடைய தோற்றம் மயிலை போல ஒயிலாக இருந்தது. அவர்களுடைய மேனி மாந்தளிர் போன்று மென்மையாக இருந்தது. தளிரில் தெரியக்கூடிய ஈர்க்கு நரம்புகள் போல் திதலை காணப்பட்டது. வரி வரி கோடுகளாக அவர்கள் மேனியை இன்னும் பொலிவுபடுத்தின, அழகுபடுத்தினங்கிறாங்க. அவர்களுடைய அந்த மங்கையர், அந்த மகளின் பற்கள் கூர்மையாக திகழ்ந்தது. ஒளிரும் குண்டலங்கள் குலைகளால் அவர்கள் காதுகள் வளைந்து தாழ்ந்து இருந்தது. கோயில் குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை பூ எப்படி பொலிவுடன் இருக்குமோ அப்படி முகத்தினை கொண்டு அந்த பெண்கள் இருந்தார்கள். அப்பேற்பட்ட மகளிரின் தோளில் நம் மன்னவன் சாய்ந்திருந்தவன் எழுந்து வருகிறான். திருவருட்செல்வருங்கிற ஒரு படத்துல ஒரு அற்புதமான பாட்டு வரிகள் எனக்கு நினைவு வந்தது. மன்னவன் வந்தானடி தோழி, மஞ்சத்திலே இருந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி, மாயவனோ தூயவனோ நாயகனோ நானறியேன், மாயவனோ தூயவனோ நாயகனோ நானறியேன், மன்னவன் வந்தானடி அப்படின்னு அந்த மன்னவன் எழுந்து வரக்கூடிய காட்சியை அற்புதமாக சித்தரித்திருப்பார்கள். அடுத்து சரி, காலையில் நம் மன்னன் எழுந்து வராரு. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தின்காள் ஆரம் நீவி கதிர்விடும் ஒன்காள் ஆரம் கவைய மார்பின் வரிக்கடை பிரசம் மூசு வனமொய்ப்ப எருத்தம் தாழ்ந்த விரவு பூந்தெறியல் பொலஞ்செய பொலிந்த நலம் பெரு விளக்கம் வலிகிழு தடக்கை தொடியோடு சுடர்வர சோரமை உற்ற நீருடை கலிங்கம் உடையணி பொலிய குறைவின்று கவையி வல்லோன் தைய வரிப்புனை பாவை முருகியன்றன்ன உருவினையாகி தின்காள் ஆரம் நீவி, நல்ல வலிமையான திண்ணமாக திண்ணிய வைரம் பாய்ந்த அந்த சந்தனத்தை பூசி. காள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் எதற்காகன்னா, வைரம் பாய்ஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி வைரம் பாய்ந்த சந்தன மரம், உறுதியாக உட்பகுதி அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சந்தனத்தை பத்தி பேசுறாங்க. கதிர் விடும் ஒன் காள் ஆரம் கவைய மார்பின், அப்படி ஒளி வீசக்கூடிய ஒளிவிடக்கூடிய வடமாக அணியப்பட்ட முத்துச்சரம் சூழ்ந்த மார்பில் வரிக்கடை பிரசம் மூசுவன மொய்ப்ப, அந்த வரியை உடைய பின்பகுதி உடைய அந்த தேனீக்கள் எல்லாம் மொய்க்குதான் அவன் மார்பில் இருக்கக்கூடிய மலர் மாலையில்.
எருத்தம் தாழ்ந்த விரவு பூந்தெரியல். அவன் கழுத்திலிருந்து தாழ்ந்து தொங்கக்கூடிய பல மலர்கள் சூழ்ந்த கலந்து செய்யப்பட்ட அந்த பூமாலை. பொலஞ்செய்ய பொலிந்த நலம்பெறு விளக்கம். பொன்னால் செய்தனால் ஏற்பட்ட அந்த பொலிவுடைய அவன் கையில் அணிந்திருந்த, விரல்களில் அணிந்திருந்த அழகுடைய மோதிரங்கள். வலி கெழு தடக்கை தொடியோடு சுடர்வர. நன்றாக வலிமை பொருந்தியுள்ள அந்த பெரிய கைகளில் அவன் வீரக்கழல், வீர வளையல் அணிந்திருக்கிறான். அது விளங்க சோறு அமைவுற்ற நீருடை கலிங்கம். நல்ல கஞ்சி போட்டு, நல்லா அப்படி நம்ம சொல்லுவோம்ல ஆங்கிலத்துல, ஸ்டிஃபா நிக்குது, அப்படியே நிக்குது அப்படின்னு, அப்படி கஞ்சி போட்ட ஆடையை அணிந்திருக்கிறார். உடை அணி பொலிய குறைவு இன்றி கவை. உடைக்கு மேலே அணியக்கூடிய அணிகலன்களும் அவையெல்லாம் அந்த உடையின் மேலே தெரியுமாக தாழ்வு இல்லாமல் அற்புதமாக அவன் உடுத்தி இருக்கிறான். நம்ம இந்த பெண்கள் எல்லாம் இடுப்பில் அணிந்திருப்பாருங்க இல்லையா, அது போல நம் மன்னவனும் அவனுடைய துணியின் மேல், ஆடையின் கலிங்கத்தின் மேல் அற்புதமான அணிகலன்களால் அது தாழ இருக்க அழகுபடுத்தியிருக்கிறார்கள். வல்லோன் தைய வரிப்புனை பாவை முருகு இயன்றன்ன உருவினை ஆகி. அதாவது சிற்பம் செய்யக்கூடியவள், அந்த செய்யக்கூடியதில் வல்லவனான அவன், வல்லவன் செய்த முருகனுக்கு எப்படி ஒரு முருகன் சிலையை செய்திருப்பார்களோ, முருகன்னாலே அழகு இல்லையா, அதுக்காக தான் இங்கே சுட்டுகிறார்கள். அந்த முருகனுக்கு உரிய வடிவம் போன்ற அழகினை கொண்டு, அப்பேற்பட்ட அழகான வடிவத்தினை கொண்டு நெடுஞ்செழியன் தன்னை காலையில் எழுந்தவுடன் ஒப்பனை செய்து கொள்கிறான். சந்தனம், முத்து மாலை, நல்ல கஞ்சி போட்ட ஆடை, இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு முருகன் போல அழகாக காட்சியளிப்பானாம். தின்கால் ஆரம் அப்படிங்கிறது திண்மையான வைரம் பாய்ந்த சந்தனக்கட்டை. ஒன்கால் ஆரம்னா என்ன? நீரில் ஒளி வீசக்கூடிய வைரம் பாய்ந்த முத்து. பாருங்களேன், தின்கால் ஆரம், ஒன்கால் ஆரம், நிலத்திலும் நீரிலும் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்களை எடுத்துச் சொல்கிறார் நம் புலவர். நம் நெடுஞ்செழியன் மார்பில் அந்த சந்தனத்தை அவன் பூசியிருந்தான். முத்து மாலையை அணிந்திருந்தான். தேனுக்காக வண்டுகள் எல்லாம் ஆர்ப்பரிக்கக்கூடிய, மொய்க்கக்கூடிய பல வகை நறுமணமுள்ள மலர்களை, பூக்களால் செய்யப்பட்ட மாலையை அணிந்திருந்தான். வலிமிகு தடக்கை அப்படிங்கிறது தன்னுடைய புயத்தில் அவன் தொடி, எல்லா இடத்துலையும் தோளிலும் சரி இடுப்பிலும் சரி அணிகலன்களை அணிந்திருக்கிறான். தொடிங்கிறது வளை, நமக்கு தெரியும், அதுவும் பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. அந்த புயத்தில் அணிந்திருந்த அந்த வளையலுக்கு விளக்கு, நம்ம விளக்குல இப்பெல்லாம் அன்னப்பறவை, விநாயகர் அப்படின்னு ஒவ்வொரு உருவமாக அழகுபடுத்தி விளக்குல வைக்கிறாங்க இல்லையா, அதோடைய முகப்பு பகுதியில, அதுபோல அந்த விளக்கின் உருவம் முகப்பு தோற்றமாக செய்யப்பட்டிருந்ததாம் அவருடைய வளையலில். அந்த விளக்கு முகத்தில் பதிக்கப்பட்ட கல் சுடரொளி வீசியதாம். நல்ல அவனுடைய தோளில் புயத்தில் அணிந்திருந்த அந்த அணிகலனில் பட்டொளி வீசி சுடரொளியாக வீசுகிறது. கலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது தைக்கப்பட்ட ஆடை. அவன் நம் நெடுஞ்செழியன் அணிந்திருந்த அந்த கலிங்கமானது சோற்று கஞ்சி போடப்பட்டு நல்ல நீர்ல எப்படி அலையலையாக இருக்குமோ அப்படி அழகழகாக மடிப்பினால் செய்யப்பட்டு அவன் அணிந்திருந்தான். இவற்றையெல்லாம் அணிந்திருக்கும் பொழுது நம் மன்னவன் நெடுஞ்செழியன் முருகனைப் போல் காட்சியளித்தான். வல்லவன் செய்த, அதாவது சிற்பத்தில் சிறந்தவன் செய்யக்கூடிய, வல்லவனாக இருக்கக்கூடியவன் செய்த, சிற்பி செய்த முருகன் சிலையை போல, அந்த முருகன் சிலைக்கு ஒப்பனை செய்யப்பட்டது போல நெடுஞ்செழியன் காணப்பட்டான். பாட்ஷான்னு ஒரு திரைப்படத்துல ஒரு பாடல் வரி வரும். தங்க மகனின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான், ரெண்டு புறம் பற்றி எரியும் அழகாக மங்கை உருகி நின்றாள் அப்படின்னு வரும். அதாவது அந்த கதாநாயகன் நடந்து வரும் பொழுது இந்த பெண்கள் எல்லாம் எப்படி மயங்குகிறார்கள் அப்படின்னு, இப்படியாக நம் நெடுஞ்செழியனும் அழகாக ஒப்பனை செய்து வருகிறான். அதே படத்தில் இன்னொரு பாடலில், அழகு நீ நடந்தால் நடையழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழழகு, நீ ஒருவன் தான் அழகு. அதுல ஒரு அற்புதமான ஒரு வரி வரும். நெற்றியிலே சரிந்து வீழும் நீளமுடி அழகு, அந்த முடி கோதுகின்ற 5 விரல் அழகு. பொதுவாக பெண்களைத்தான் நான் உவமை செய்து நிறைய பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு ஆண்மகனுக்கு இப்படி தமிழ் திரைப்பட பாடலில் இப்படி 2 பாடல்களை நான் பார்த்தது இங்கே நெடுஞ்செழியனுக்கு அழகாக நான் பொருத்தி பார்க்க முடிந்தது.
நாம் அனைவரும் அறிந்த இன்னொரு விடயம் பாத்தீங்கன்னா, திருப்பாவையில் நம்ம ஆண்டாள் கண்ணனை வந்து மஞ்சத்திலிருந்து எழுப்பும் பொழுது இந்த தோழியர் எல்லாம் எப்படி எழுப்புகிறார்கள்னு எழுதியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா, அந்த மாரி மலை முழஞ்சில் மன்னிக் கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்கப் புறப்பட்டு போதரு மா போலே நீ பூவை பூ வண்ணான்னு எழுதியிருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மழை காலத்துல அந்த மலையில இருக்கக்கூடிய குகையில உறங்கக்கூடிய நல்ல பெருமை பொருந்திய வீரம் பொருந்திய சிங்கமானது விழித்து எழுகிறதாம். அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. 4 புறமும் தன்னுடைய பிடரி மயிரை சிலிர்த்தி விட்டு அப்படியே நடமாடி அது எழுந்து வரக்கூடிய காட்சி. அப்படி பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் அது வெளியே குகையை விட்டு கிளம்புமாம். அதுபோல காயாம்பூ நிறத்துடைய என் கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து எங்களுக்கு அருள் செய்யன்னு எழுதியிருப்பாங்க. எனக்கு அந்த காட்சிதான் இங்கே பொருத்தி பார்க்க தோன்றியது. வீரர்கள் எல்லாம் மன்னனை எப்படி வாழ்த்துகிறார்கள்? நம் நெடுஞ்செழியன் கிளம்பி வந்தாச்சு. இப்போ வீரர்கள் எல்லாம் எப்படி வாழ்த்துகிறார்கள்னு பார்க்கலாம். வருபுனல் கற்சிறை கடுப்பையிடை அறுத்து ஒன்னார் ஓட்டிய செருப்புகள் மறவர் வாழ்வலம் புணர்ந்த நின் தாழ்வலம் வாழ்த்த. எப்படி வாழ்த்துறாங்களாம்? வருபுனல் கற்சிறை கடுப்பையிடை அறுத்து ஒன்னார் ஓட்டிய செருப்புகள் மறவர். அதாவது ஆத்து நீர்ல மிதந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை வந்து எப்படி கல்லணை நின்று தடுத்து தாங்குமோ, அதுபோல பகைவர் படை நெருங்கி வரும் பொழுது அவர்களை தடுத்து கெடுத்து வருகின்ற அந்த பகைவருக்கு நடுவே புகுந்து அவர்களை தடுத்து ஆள்கின்ற அப்படிப்பட்ட போரை விரும்பக்கூடிய அந்த வீரர்கள் வாழ் வலம் புணர்ந்த நின் தாழ் வலம் வாழ்த்த. அடாடா, சொல்லாடர்கள் பாருங்க. வாழ்வலம் தாழ்வலம் என்னன்னு பார்க்கலாம். வாழ் வெற்றியை உடைய எனது முயற்சியை நீ வாளை சுழட்டி அந்த போரில் வெல்லக்கூடிய மன்னன் அவனுடைய முயற்சியை வாழ்த்த. போர் மறவன், அதாவது ஒரு வீரர்கள் என்ன செய்வா, அதாவது வீரர்களே சிறப்புடையவர்கள். அந்த வீரர்கள் எல்லாம் நம் மன்னவனின் சிறப்பை வாழ்த்தக்கூடிய காட்சி. மறவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் படை வீரர்கள். செழியனுடைய படை வீரர்களுக்கு போர்னாலே கொள்ளை ஆசைதான். சொல்லணுமா, மன்னன் இப்படி திறமைசாலியாக இருக்கும் பொழுது அவன் தலைமையில் போய் ஒரு நாட்டினை வெல்வதற்கு காத்து கொண்டு இருப்பார்கள். யானை கூட காத்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் முந்தைய வரிகளில் எல்லாம். அதாவது போர் இல்லைன்னா அது அப்படியே கத்துமா பிளிருமா, அந்த மாதிரியான காட்சிகள். குதிரையெல்லாம் அந்த தனிமையில் போர் இல்லாமல் மயிரை செலுத்து கொண்டு கனைக்கும் அப்படிலாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட பகைவர்கள் தாக்கும் பொழுது அவர்கள் எப்படி நம்ம ஆத்துல கல்லெல்லாம் அடுக்கி வச்சு வெள்ளத்தை தடுத்து நிறுத்துவோமோ, அது போல இந்த பகைவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி அவர்களை திரும்பி ஓடும்படி செய்ய வல்லவர்கள் தான் இந்த மறவர்கள். வாழ்வலம் தாழ்வலம்னு 2 சொற்கள் பார்த்தோம். வாழ்வலம் அப்படிங்கிறது வாளை சுழற்றி போர் புரியக்கூடிய திறமை. தாழ்வலம் என்பது ஊக்கத்துடன் செயலாற்றக்கூடிய திறமை. இப்படி 2 திறமையையும் கொண்ட மறவர்கள் நம் நெடுஞ்செழியனின் வாழ்வலத்தையும் தாழ்வலத்தையும் வாழ்த்தி போற்றி பாடுகின்றனர். அடுத்து சிறந்த வீரர்கள் எல்லோரையும் இங்கே அழைத்து வா அப்படின்னு மன்னன் பணிக்கிறானாம். அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லோரையும் அழைத்து வான்னு சொல்லக்கூடிய அந்த காட்சி. வில்லை கவையி கனை தாங்கு மார்பின் மாதாங்கு எருள் தோள் மறவர் தம்மின் கல்லிடு தியற்றிய 8 வாய் கிடங்கின் நல்லையில் உழந்த செல்வர் தம்மின் கொல்லேற்று பைந்தோல் சீவாது போர்த்த மாக்கண் முரசம் ஓவில் கரங்க எரி நிமிர்ந்தண்ண தானை நாப்பண் பெருநல் யானை போர்க்கள தொழிய. இந்த வில்லை கவை கனை தாங்கு மார்பின் மாதாங்கு எருள் தோள் மறவர் தம்மின், அந்த வில்லை கையில் அடக்கி கொண்டு அம்பினை தாங்கக்கூடிய மார்பினையும் குதிரையை செலுத்தி வேண்டும் அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த அளவிற்கு இறுக்கி பிடிக்கக்கூடிய வலிமையான தோளை உடைய மறவர்களை எல்லாம் கொண்டு வாருங்கள் அப்படின்னு மன்னவன் அழைக்கிறான். கல்லிடித்து இயற்றிய 8 வாய் கிடங்கின் நல்லையில் உழந்த செல்வர் தம்மின், அதாவது கல் தரையெல்லாம் உடைத்து எழுப்பக்கூடிய ஒடுங்கிய நீருடைய அந்த கிடங்கில் அந்த அரணில் நின்று நாட்டை காப்பாற்றக்கூடிய சண்டையிடக்கூடிய அந்த வீரர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள்னு சொல்றான். கொல்ஏற்று பைந்தோல் சீவாது போர்த்த மாக்கண் முரசம் ஓவியில் கரங்க,
கொல்லும் தொழிலை செய்யக்கூடிய அந்த ஏறு, அதனுடைய தோலை, அந்த அதனுடைய மயிரை சீவாமல் போர்த்தி இருக்கக்கூடிய பெரிய கண்ணுடைய முரசம், அதன் மேலே போர்த்தி இருக்கக்கூடிய அந்த பெரு முரசம் ஓய்வில்லாமல் ஒலித்துக் கொண்டிருக்க, எரி நிமிர்ந்தன்ன தானை நாப்பன், அப்படியே நெருப்பு நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அப்படி பகைவர் படையின் நடுவில் சென்று நிற்கக்கூடிய பெரு நல் யானை போர்க்களத்து ஒழிய, அந்த பெரிய பெரிய நல்ல யானைகளை எல்லாம் போர்க்களத்தில் வீழ்த்தி அப்படின்னு, அவர்களை எல்லாம் யார் யாரெல்லாம் வீழ்த்துவார்களோ அவர்களை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றான் நம் நெடுஞ்செழியன். வில்லை கையில் அடக்கி கொண்டு அம்பினை தாங்கும். ஏன்னா வில்லு அம்பு எரியணும்னாலே ஒரு திறமை வேணும். அதை தாங்கக்கூடிய மார்பு வேணும். அந்த குதிரையை செலுத்தி தன்னால் வேண்டும் அளவிற்கு வலிமை கொண்ட தோளினை கொண்ட அந்த மறவர்களை எல்லாம் இங்கே கொண்டு வாருங்கள், அழைத்து வாருங்கள். கல் தரையை எல்லாம் உடைத்து ஏற்றிய அந்த நீர்க்கிடங்கு, அதை பத்தி நம்ம விரிவா பின்னாடி பார்ப்போம். அந்த அரணை எப்படி அமைத்தார்கள் எல்லாம் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்காங்க. அதற்கு காவலாக இருக்கக்கூடிய அந்த வீரர்களை கொண்டு வாருங்கள். கொல்லும் தொழிலை செய்யக்கூடிய அந்த முரசம் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் பகைவர்கள் படையின் நடுவில் நெருப்பு போல் சென்று தாக்கக்கூடிய அந்த வீரர்களை எல்லாம், பெரிய பெரிய யானைகளை எல்லாம் போர்க்களத்தில் வீழ்த்தவல்ல பெரும் புண்ணினால் வீழ்ந்த அந்த தலைவர்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். எல்லோரையும் வருக வருக என்று மன்னவன் அழைப்பதாக இந்த பாடல் இன்னும் தொடரும். புலித்தோல் போர்த்தி இருக்கக்கூடிய அந்த முரசு அதிரும்படியாக முழங்கும். செழியன் போர் வீரர்களுக்கு விருது எல்லாம் வழங்குவதற்காக அவர்களை அழைக்கிறார். யாரெல்லாம் பார்த்தோம் தெளிவாக. அம்பு ஏந்திய மார்பினர், கோட்டை வெற்றியில் புண்பட்ட செல்வர்கள், தன் யானை வீழ்ந்த பின்னரும் தாக்கிச் சென்ற குறிசிலர்கள், பேருதவி புரிந்த ஊக்கத்தார். அது 2 வலம் பார்த்தோம் இல்லையா? யானை கவர்ந்து வந்த பெரிய வீரர்கள், யானையே கவர்ந்து வந்த பெரிய வீரர்கள், இப்படி அத்தனை பேருக்கும் விருது வழங்கி அவன் சிறப்பு செய்ய காத்திருக்கிறான். யாவரும் வருக வருக அப்படின்னு. இவன் யாரையாவது அழைக்காமல் விட்டிருந்தால் கூட அழைக்கப்படாதவர்களும் வருக, நான் அழைக்காவிட்டாலும் தாமே வருக என்று வரவேற்று சிறப்பு செய்வானாம் நம் மன்னவன். அந்த மறவர் அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லுக்கு பகைவருடைய வில்லை கவர்ந்து அவர்கள் எய்த அம்புகளை எல்லாம் தன் மார்பில் தாங்கி மா என்று சொல்லக்கூடிய வெற்றி திருமகளை தோளிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் மறவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த எயில் உழந்த செல்வர்னு சொல்றது அதுதான் சொன்னேன் இல்லையா? அந்த அரண் பற்றி சொல்ற ஒரு விளக்கம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இட்டுவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது, இட்டுவாய் என்பது கிட்டம் ஆகும்படி சுட்ட செங்கல்னு போட்டிருந்தாங்க. அது என்ன கிட்டம் ஆகும்படின்னு எனக்கு ஒரு ஐயம் வந்தது. அதுக்கான பொருள் நான் தேடி பார்க்கும் பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு என்ன பொருள்னா நிறைய பொருள் இருக்கு. அண்மை, உலோக கட்டி, கடையப்படாத ரத்தினத்தில் உள்ளது அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல இறுக்கம் அப்படிங்கிற பொருள் பொருத்தமாக இருக்கிறது. அதாவது ஒரு அகழிங்கிறது ஒரு நாட்டுக்கு எவ்வளவு, ஒரு அரண்மனைக்கு எவ்வளவு முக்கியம். அது மேட்டு நிலத்தில் கல்லை வைத்து அடைப்பார்கள். பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்தில் இந்த கிட்டமாக்கிய செங்கலை, அதாவது இறுக்கமாக செய்யப்பட்ட அந்த கற்களை எல்லாம் கொண்டு அமைப்பார்கள். அந்த அகழியை அடுத்து இருக்கக்கூடிய மதில், அகழியை தாண்டி மதிலில் ஏறும் பொழுது துன்புற்ற வீரர்களைத்தான் செல்வர், அந்த எயில் உழந்த செல்வர்னு அழைப்பார்களாம். போர் முரசை சொல்லும் பொழுதும் அழகாக விளக்கி இருக்கிறார். கொல் ஏறு அப்படிங்கிறது சிங்கத்தின் தோலை உரித்து சீவி பதப்படுத்தாமல் அப்படியே போர்த்தி செய்வார்கள். அந்த புலித்தோல், சிங்கத்தோல் இதெல்லாம் இவர்கள் இந்த முரசிற்காக உபயோகப்படுத்துவதற்காக அப்படியே உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி இந்த யார் யாரையெல்லாம் என் மன்னவன் அழைத்தான் அப்படின்னு சொல்லி புலவர் சொல்லிக் கொண்டே போகிறார். அதை நான் அடுத்த பாகத்தில் நிறைவு பகுதியாக மதுரை காஞ்சியை நிறைவு செய்ய காத்திருக்கிறேன் என்று சொல்லி, இந்த அருமையான இலக்கியத்தை நானும் படித்து என்னால் முடிந்தவரை உணர்ந்து உங்களுக்கும் சொல்வதற்கு எனக்கு களம் அமைத்துக் கொடுத்த நிறுவனர் அவர்களுக்கு என் பணிவான அன்பினையும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு, களத்தில் இருந்து இதுகாரும் என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவர் பாதம் பணிந்து நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.